அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு மேஜிக்கோட ஒரு காரியத்தை அக்கா சொல்லி கொடுப்பாங்க, பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எஸ், ஓகே. சரி, இப்போ ஒரு காரியம் பார்க்க போகிறோம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் என்னால் இதை செஞ்சு காட்ட முடியாது. யாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது இருக்கீங்களா? சரி, ஓகே, ரைட். ஓகே, இப்போது என் கையில் என்ன இருக்குது? ஓகே, நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். யார் யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? ஓகே, ஸோ நல்லா கவனிக்கணும், ஓகேவா? சரி. டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி பேர் என்ன? டோனி. அந்த டோனி அப்படின்ற பையன் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான். அவனுக்கு சில குட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சரியா? ஸோ அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பையனாக இருந்தானா. பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பையனாக இருந்தான். அந்த பையன் பேர் என்ன? டோனி, ஓகேவா? ஒரு நாள் அவன் தெருவில் விளையாடிட்டு இருந்தான் டோனி, ஓகேவா? விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சில நண்பர்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க. யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பித்தா? சில ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த டோனி எப்படிப்பட்ட பையன் சொன்னாக்கா? எப்படிப்பட்ட பையன்? இங்கே கவனிக்கணும், சரியா? ஓகே, ரொம்ப நல்ல பையனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு சில பேட் ஃப்ரெண்ட்ஸு கூட நண்பர்களாக சேர்ந்து விட்டார்கள், சரியா? இந்த பேட் ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு ரொம்ப நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். டேய், நீ போய் சொல்லுடா, நீ திருடுடா, இதெல்லாம் தப்பே கிடையாது, கெட்ட வார்த்தை பேசு, இதெல்லாம் தப்பே கிடையாது, இதுதான் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். இந்த டோனி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, இதே போல் அவனும் மாற ஆரம்பித்தானாம். அவன் ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தான். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவனால் சர்ச்சுக்கு போகவே முடியல, சரியா? உங்களை மாதிரியே விபிஎஸ் மே மாதத்தில் விபிஎஸ் நடந்துச்சு. அந்த விபிஎஸ்க்கு நீங்கள் வந்த மாதிரி இந்த பையனும் என்ன பண்ணியிருக்கிறான்? இவ்வளோ பாவ கரைகளோட அந்த விபிஎஸ்க்கு அவன் வந்தானாம். அங்கே இருந்த ஒரு அக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அவன்கிட்ட சொன்னாங்களாம், தம்பி, நீ இந்த மாதிரி தீய நண்பர்களோடு இருக்கிறது ஏசப்பாக்கு என்ன இல்லை, பிரியம் கிடையாது. நீ என்ன பண்ணணும்? நல்ல பையனாக நீ மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா என்ன பண்ணாங்க? அந்த விபிஎஸ் அக்கா அவனுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாங்களாம். அந்த பையன் சொன்னான்னா, இல்லைக்கா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக அவங்க கொடுக்குற சில காரியங்கள்லாம் நான் வாங்கி சாப்பிட்றேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான்க்கா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கிட்ட அவன் சொல்ல ஆரம்பிச்சானா. அந்த அக்கா சொன்னாங்களா, இல்லை தம்பி, இல்லை, நீ பாவம் பண்ண அப்படின்னு சொன்னால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போகவே முடியாது. உனக்காக தான் யார் வந்தா? ஏசப்பா தன்னுடைய சொந்த ஜீவனையே உனக்காக தான்ப்பா கொடுத்தாருன்னு சொல்லி அந்த அக்கா என்ன பண்ணாங்க? அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஓகேவா? நல்லா கவனிங்க. அவன் விபிஎஸ்க்கு வந்திருக்கிறான். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அவன் கலந்து கொண்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அக்கா அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஏசப்பா, இந்த பையனை மாற்றுங்க, இந்த பையனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பையனுடைய வாழ்க்கை அப்படியே அது மாறினது, ஓகேவா? உங்களால் தெரியுதா? அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆனது? மாறினது. இன்றைக்கி நீங்கள் கூட விபிஎஸ்க்கு வந்திருக்கிறீங்கல்ல, யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறா? தவறான நண்பர்கள். என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, என் ஃப்ரெண்டு சொல்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்வேன், அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற ட்ரெண்டான காரியத்தை நானும் பண்ண விரும்புகிறேங்க்கா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன நீங்கள் மாற்றுங்க சுவாமி, நான் உங்களோடு கூட நண்பனாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் யோசேப்பை பற்றி பார்க்குறீங்க இல்லையா? என்ன பண்ணார்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி யோசேப்பு பாவமான காரியங்களுக்கு அவன் விளங்கி ஓடினான்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி
நீங்கள் இருக்கீங்க சீனியர்ஸில். எத்தனை பேர் அப்படி பாவமான காரியங்களுக்கு விலகி ஓடுறீங்க? கேர்ள்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு பழகுறாங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்களோடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் கடவுள் இடத்துல கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த உலகத்தில் பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துலேருந்து எங்களை சேவ் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக கடவுள் என்ன பண்ணுவார்? உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மளுக்கு யாராவது தவறான நண்பர்கள், டேய் நம்ம இதை பண்ணலாம் அது பண்ணலாம், வாடா அந்த கடையில் போய் இந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? நோ சொல்லணும். நீங்கள் கேர்ள்ஸ் எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? சொல்வீங்களா? நோ சொல்வீங்களா? ஓகேவா? சாத்தானுக்கு நம்ம எப்பவுமே என்ன சொல்லணும்? நோ தான் சொல்லணும். சரியா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த செஷனுக்கு போகலாம். தேங்க்யூ. சரி, உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யாருன்னு பார்க்கலாமா? ஓகேவா? அவரை கூப்பிடலாமா? ஓகே, ரெடி? 1 2 3 சொன்னோடனே அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். சொல்லாமா? ரெடியா? எல்லாரும் கண்ணை மூடிக்கலாமே. வரட்டும். க்ளோஸ் யுவர் ஐஸ். ரெடி? 1 2 3. ஹாய் ஹாய், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க வந்திருக்கீங்க? ஓ, விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்களா? விபிஎஸ்ல பாட்டு கதைலாம் சொல்லி கொடுத்தாங்களா? நல்ல கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்களா? நல்லா சாப்பாடுலாம் போட்டாங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தீங்க? ஓ, நீங்களாம் கூப்பிட்டு வந்தீங்களா? சரி 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 சரி. இந்த அக்கா எங்கே போனாங்க? அண்ணே அண்ணே, நான் இங்கே தானே இருக்கேன். சரி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். நான் வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்துக்கிறேன். ஓ, ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்க்கறதுக்காக ஆப்பிரிக்காலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி கஷ்டப்பட்டு அண்ணன் வந்திருக்காங்க. ஃப்ளைட்டு பிடிச்சி வரல, ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி வந்தேன். ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி வந்தீங்களா? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தேன், நான் பறந்து போயிடுவேன். சரி சரி, பசங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல போகிறீங்க? வசனமா? ஆமாம். நீங்கள் அன்றைக்கி சொல்லி கொடுத்தது சொல்லிட்டா? சரி, சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. கர்த்தர். இருங்க இருங்க இருங்க, நீங்கள் சொல்ல வேண்டாம், அண்ணன் மட்டும் சொல்லுவார். கர்த்தர். கர்த்தர். டேய் நீ சொல்லாரா முந்திரி கோட்டை. கர்த்தர். டேய் சொல்லாரா. கர்த்தர். அந்த பசங்க சொன்னா நான் சொல்ல மாட்டேன், போயிடுவேன். ஐயோ, நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் போயிடுவாராம். சரியா? எல்லாம் வாய் மேல வரல சொல்லுங்க. எல்லாம் வாய் மேலே விரல் வைங்க. வச்சிட்டாங்களா? வச்சிட்டிங்களா? வச்சாச்சுண்ணா. சொல்லுங்க. கர்த்தர். சொல்லக்கூடாது, நீங்க மட்டும் தான் சொல்லணும். ஓகே, நான் மட்டும் தான் சொல்வேன். சரியா? கர்த்தர். கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்பதை 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 கிட்ட வாங்களேன். என்ன சொல்றாருன்னு கேட்போம். நல்லவர் நல்லவர் என்பதை என்பதை துண்டு பாருங்கள். துண்ணு பாருங்களா? ஐயோ, இல்லையே இல்லையே, தப்பு 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 தானே பிள்ளைங்களா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியும்ல. சரி சரி சரி, என்ன சொல்றாருன்னு கேட்போம். இந்த வசனம் தப்பா? ஆமா, தப்பு. ஐயோ, மறுபடியும் சொல்றேன். சொல்லுங்க. கர்த்தர். கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்பதை 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 கிட்ட வாங்களேன். ஐயோ, சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்களா? ஐயோ, என்னன்னா நீங்கள் துண்ணு பாருங்கள்னு சொல்கிறீங்க, சாப்பிட்டு பாருங்கள்னு சொல்கிறீங்க. தப்பாச்சு இது. இது தப்பா? ஆமாம். ஐயோ, மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தர். கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்பதை 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 அக்கா கிட்ட வாங்களேன். அடடா, மறுபடியும் தப்பாக தான் சொல்ல போகிறேன் பாருங்க. நக்கி பாருங்கள்.
ஐயோ, என்னது இது? துண்ணும் பாருங்கள், நக்கி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்னன்னா நீங்கள் தப்பா சொல்கிறீங்களே. நீங்க எப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? நான் இப்படியா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? இல்லை 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 இல்லை. சரி, கொஞ்சம் யோசிச்சு சொல்றீங்களா? யோசிச்சு சொல்லட்டுமா? சொல்லுங்க. கரெக்டா சொல்றேன். கரெக்டா சொல்லிட்டா? சொல்லுங்க. கர்த்தர் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்பதை 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 கிட்ட வாங்களே, ருசித்து பாருங்கள். வெரி குட், சூப்பர். ருசித்து பாருங்கள் தான் சரியான வரிசை. ஓகே, சரி, இந்த வசனம் எங்கன்னா இருக்கு? சங்கீதம் சங்கீதம் 34 கிட்ட வாங்களே, கிட்ட வாங்களே. ஐயோ, நீங்க அப்படியே சொல்லுங்க. 34 8. சரி சரி, 8. சரி, இப்போ நீங்க எனக்கு இருங்க, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, இப்போ இந்த பசங்களை சொல்ல வைக்கலாமா நம்ம? சரி பிள்ளைங்களா, இவரோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தர் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்பதை என்பதை ருசித்து பாருங்கள் ருசித்து பாருங்கள். சங்கீதம் சங்கீதம் 34 8. ஓகே, பாய் பாய் பாய். எனக்கு பசிக்குது. பாய் பாய் பாய். எனக்கு பசிக்குது. பாய் 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 பாய். பாய் பாய் பாய். சீக்கிரம் கேப் விடாம போ. ரோசி, ரோசி, ஏந்திரு, சீக்கிரம் விபிஎஸ்க்கு கிளம்பணும். அம்மா அம்மா, எனக்கு தூக்கமா வருதுமா. வரும், ஸ்கூலுக்கு தான் லேட்டாக போகிற, விபிஎஸ் காசு சீக்கிரம் போவேணாமா? சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். சீக்கிரம் எழுந்துரு, இல்லைன்னா கரண்டி வரும். ஓகேம்மா. விபிஎஸ்க்கா? ஐயோ, விபிஎஸ்ல என்னென்ன கொடுப்பாங்க பசங்களா? உங்களுக்கு தெரியுமா என்னென்ன கொடுப்பாங்க விபிஎஸ்ல? சாப்பாடு, அப்புறம் ஜூஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் கிஃப்ட்டு, அப்புறம் சாக்லேட்டு. சரி, இல்லை ஜாலியாக இருக்குமா உங்கள் விபிஎஸ்ஸு? ஜாலியாக இருக்குமா? சரி சரி, ஓகே, அப்போ நான் சீக்கிரமாக கிளம்புறேன். நான் போகிறேன் விபிஎஸ்ஸுக்கு. நல்லா குளிச்சாச்சு, தலைக்கு குளிச்சு நல்லா காய வச்சிட்டேன். போகலாமா விபிஎஸ்க்கு? ஹலோ, யாருடைய வாய்ஸோ கேக்குதே பசங்களா? உங்களுக்கு கேக்குதா? ஹலோ 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 ஹலோ. யார் அது? நாதா.
ஐடியா பண்ண வந்திருக்கேன். ஐடியா பண்ணனா? ஐடியா பண்ண வந்திருக்கேன். ஏய், போன வாரம் நீ கட் அடிச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா கிட்ட அங்க போறேன்னு சொல்லிட்டு போனிய ஞாபகம் இருக்கா? ஆமா. நான் உனக்கு ஐடியா கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா? ஏய், நீதானா அது? ஆந்தான். ஏய், நீ அம்மா சொல்ற போல விபிஎஸ்க்குலாம் போவாத, சரியா? ஏய், என்ன சொல்ற நீ? எங்க அம்மா என்ன விபிஎஸ்க்கு தானே போக சொல்லி இருக்காங்க. விபிஎஸ்க்கு வேணாம், அந்த தூரத்துல இடம் தெரியுமா, பெரிய காடு இருக்கு. நீ உள்ள போனீனா நிறைய பேர் இருக்காங்க, செம்ம ஜாலியா இருக்கும். உன் ஐடியா பண்ண சொல்லுறேன், போறியா? ஏய், சூப்பரா என்ஜாய் பண்ணலாம், போறியா? அப்படியா? சரி சரி சரி, நான் அம்மா கிட்ட விபிஎஸ் போறேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு தூரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கல்ல, அங்க நான் போறேன். அம்மா அம்மா, மம்மி 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 மம்மி, ரோசியோட சவுண்ட் கேக்குது. மம்மி ரோசி, மம்மி நான் குளிச்சு முடிச்சிட்டு விபிஎஸ்க்கு கிளம்பிட்டேன் மம்மி. நான் விபிஎஸ்க்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் சீக்கிரம் நல்லபடியா போயிட்டு வா. Okay, பத்திரமா Ma. போயிட்டு வரணும், சரியா? பாய். மம்மியை நல்லா ஏமாத்தியாச்சு. விபிஎஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு தூரத்துல இருக்கிற அந்த காட்டுக்கு போக போறேன். நாங்க போற காட்டுக்கு சந்தோஷமா போறோமே, நாங்க போற தோப்புக்கு சந்தோஷமா போறோமே. ஏ ஜாலி 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 ஜாலி. ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தூரத்துல ஏதோ சத்தம்லாம் கேக்குது. பசங்களா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. பேசாம நம்ம போயிடலாமா? ஐயோ அம்மா, ஐயோ அப்பா அப்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் விழுந்து அடிச்சு நான் வீட்டுக்கே போயிடுறேன். மம்மி மம்மி, எங்க இருக்கீங்க? ஏய் ரோசி, மம்மி, விபிஎஸ் போகாம இங்க என்ன பண்ற? மம்மி மம்மி, என்ன மன்னிச்சிடுங்க மம்மி. மம்மி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் அந்த காட்டுக்கு போயிட்டேன் மம்மி. விழுந்து அடிச்சு ரத்த காயத்தோட வந்திருக்கேன், என்ன பாருங்க மம்மி. என்னது, விபிஎஸ் போகாம காட்டுக்கு போனியா? இங்க வா. எதுக்கு நீ போன? மம்மி அடிக்காதீங்க மம்மி, அடிக்காதீங்க மம்மி. நான் தப்பு பண்ணிட்டேன் மம்மி, என்ன மன்னிச்சிடுங்க. பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படினும்னு சொல்லியிருக்கு. நான் உன்னை விபிஎஸ்க்கு போக சொன்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டு காட்டுக்கு போயிருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசல மம்மி. ஒரு ஐடியா பண்ணின்னு ஒருத்தன் வந்தான். அவன் தான் சொன்னான், நீ விபிஎஸ்லாம் போகாத, நீ தூரத்துல இருக்க காட்டுக்கு போ, அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொன்னான் மம்மி. ஜாலியா இருக்கும் மம்மி, நான் அவன் பேச்சை கேட்டு நான் போய் அங்க இருக்க அந்த காட்டுக்குள்ள பயந்து தொப்பு கட்டியேன்னு விழுந்துட்டேன் மம்மி. என்ன மன்னிச்சிடுங்க. இப்பவாது புரிஞ்சதா? அம்மா அப்பா பேச்சு கேட்கலனா என்ன அடிபடும்னு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மம்மி. என்ன இனிமே போவியா? போவே மாட்டேன் மம்மி. பசங்களா, நீங்க போவீங்களா? சரி, என் கூட சேர்ந்து இப்போ நீ ப்ரேயர் பண்ணி ஒப்புக்கொடு ஆண்டர்கிட்ட, சரியா? ஓகே மம்மி. பசங்களா, நம்மளும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஏசப்பா, ஏசப்பா, இனிமே ஏசப்பாக்கு அவங்க வார்த்தைக்கு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படிவேன். எதிர்த்து பேச மாட்டேன். என்னோட இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு தப்பான வழியில நடக்க மாட்டேன். நடக்கவே மாட்டேன்.
என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இனிமே VBS சண்டே கிளாஸ்க்கெல்லாம் ஒழுங்கா போவேன் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். சரி, டைம் ஆச்சு. நீ இப்போவாச்சும் VBSக்கு கிளம்பி போ ஒழுங்கா. ஓகே மம்மி. ஓகே சில்ட்ரன், நம்ம எல்லாரும் VBSக்கு போகலாம். வரீங்களா? ஓகே. பிள்ளைங்களா, ஏய் நீங்க ஏன் பிள்ளைங்க தானே? ஏன் பிள்ளைங்க தானே? ஏன் பிள்ளைங்க தானே? பொய் சொல்லித்தரேன், திருட சொல்லித்தரேன், கட்டடிக்க சொல்லித்தரேன். என் பிள்ளைங்க தானே? ரோசி ரொம்ப அழகா நல்லா இருந்தால. ரோசி அழகா நல்லா இருந்தால. உங்களுக்கு ஐடியா சொல்லி தரேன்டா. பொய் சொல்ல ஐடியா தரேன்டா. ஊர் சுத்த ஐடியா சொல்றேன்டா. வரியா என் கூட? அக்கா பின்னாடி அக்கா வரியா? இங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? நான் இருக்கட்டுமா போட்டுமா? எங்க போறது? உங்களுக்கு ஐடியா கொடுக்க யார் வருவா? சாத்தான் வருவான். எப்படி சாத்தான் வருவான்? பாம்பு யாரை வஞ்சித்தது? பாம்பு சாத்தாலை, ஏவாலை. யாரு? ஏவாலை வஞ்சித்து ஐடியா கொடுத்து எல்லா பழத்தை நீ என்ன பண்ணலாம், சாப்பிட்லான்னு சொல்லி வஞ்சித்து ஏமாற்றி அவனை வேறு வழியில் கூட்டிட்டு கடைசியில் அவங்க அந்த தோட்டத்தில் இல்லாமல் அவங்க துரத்தப்பட்டாங்கல்ல. நல்லா கவனிங்க. இன்றைக்கு எவ்வளோ விழுங்கலாமோ என்று கெச்சுக்கிற சிங்கம் போல இந்த பிசாசு நம்மளை சுற்றி வகை தேடி கொண்டு வந்துட்டுருக்கிறான். சரியா? இன்னைக்கு நல்லா கவனிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 சொல்லுது. யாத்திரகம் 20:12 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பன தாய் என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணும். சரியா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். கர்த்தர் சொல்வார், அப்படியே என்ன பண்ணுவார்? செய்வார். நீ ஃப்ரெண்ட்ஸை நம்பி போனீன்னா குழியில் தான் விழுவ. எங்கே விழுவ? குழியில். ஆண்டவர் நம்பி போனால் உன்னை அப்படியே மேட்டின் மேலே வைத்து உன்னை அழகாக இவனை மடியில் வைத்து கையில் வச்சு உன்னை அழகாக பார்ப்பார் இயேசு. சரியா? நீ யாருடைய பிள்ளையாக வரும்னு விரும்புகிற? ஏசப்பட பிள்ளையாக இருக்கணும். சரி, அப்படி கண்கள் மூடி ஜபிக்கலாமா? அப்படி கண்கள் மூடி ஜபிக்கலாம். அங்கிள் சொல்கிற ஜபத்தை அப்படியே பின்னாடி அன்புள்ள ஆண்டவரே, அத்தனை பேரை சொல்லணும். கண்ணை மூடி. யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும். கண்ணை மூடுங்க. முட்டி போடு. கண்ணை மூடு. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும். கண்ணை மூடு. அங்கிள் சொல்ற ஜபத்தை அப்படியே பின்னாடி சொல்ல. அன்புள்ள ஏசப்பா, இன்னையிலிருந்து உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன் என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, என் கால் போன போக்கிலே, என் மனம் போன போக்கிலே நான் போயிருந்தேன். இந்த VBSக்கு வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கொண்டேன். ஏசப்பா, இன்றைக்கு முழுமையாக உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னையிலிருந்து உம்முடைய பிள்ளையை வாழ்வேன் என்று சொல்லி என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, என் லைஃப்பை, என் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க.